தீபாவளி என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயா நீங்க தான் ஃபேனை தொடக்க சொன்னீங்க. தொடக்கத்தான் சொன்ன, தொங்க சொல்லல. விறுவிறுன்னு தொடச்சி ரூமை போய் சுத்தம் பண்றா. ஆத்தா ஐயா என்ன பண்ற? தொடக்கிறேன் ஐயா. அப்படி இல்லையா எங்க அப்பா இருப்பாரா? உங்களை மேய்க்கிறத விட 4 கழுதையை வாங்கி மேய்ச்சிட்டு போலாம் போல இருக்கு. யாராது? ஹலோ யாரு? பெரிய மாப்பிள்ளையா? வணக்கம் மாப்பிள்ள, வணக்கம் மாப்பிள்ள. எங்க வந்துட்டீங்க? இப்போவா? அட இன்னும் 2வது வந்துடலாமா? சூப்பர்மா சூப்பர். நாங்க வெயிட்டிங்க. சரி மங்களா மங்களா. அடடா காதுல சங்க வச்சு ஊதினும் பழக்கு. மங்களா இந்த ஆளோட பெரிய தொல்லையா போச்சு. அட இங்க தாங்க இருக்கேன். பெரிய மாப்பிள்ள வந்துட்டு இருக்கிறாரா? எல்லாம் ரெடியா? ஏங்க காலையில இருந்து கால்ல வெந்நீரை கொட்டின மாதிரி அங்கேயும் இங்க குதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எல்லா வேலையும் அது பாட்டுல சரியா தான் போயிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. அது வேற. அட அது யாரா அது? ஹலோ சின்ன மாப்பிள்ளையா? எங்க வந்தீங்க மாப்பிள்ள? கல்புங்க. ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். 3 வந்துடலாமா? சூப்பர்மா சூப்பர்மா. நாங்க வெயிட்டிங் தான். மங்களா சின்ன மாப்பிள்ளையும் வந்துட்டு இருக்கிறாரா? அப்படியே இன்னொரு மாப்பிள்ளை எங்க இருக்காருன்னு நீங்களும் போன் பண்ணி கேட்டுருங்க. போன் அடிக்குது, அவங்களாதான் இருக்கும். ஹலோ பேசுங்க. குட்டி மாப்பிள்ளையா? எங்க வந்துட்டீங்க? திருப்பீங்க தானா? 3 வந்துடலாமா? சூப்பர்மா சூப்பர்மா. வெயிட்டிங். அப்பா என் 3 மகன் வர போறா. என்ன வீடே பரபரப்பா இருக்குன்னு பாக்குறீங்களா? இருக்காத பெண்ண. நாச்சிமுத்துக்கு இருக்கிறது 3 பொண்ணுங்க. போன வருஷம் 3 பொண்ணுங்களையும் சொந்தத்துக்குள்ளேயே அவசரமா 3 பசங்களை பார்த்து கட்டி கொடுத்துட்டாரு. இப்ப எல்லாரும் தலை தீபாவளிக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காங்க. அதுதான் இவ்வளவு ஆர்ப்பாட்டம். ஆனா இந்த 3 மாப்பிள்ளைங்களும் இருக்கானுங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல பார்க்க தானே போறீங்க. சிறப்பான தரமான சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. எனிவே வெல்கம் டு கம்பம் அம்பார்த்தனாங் நாச்சிமுத்து ஹவுஸ். என்ன மண்டக்கு இருக்கு பிடிச்ச மாதிரி நிக்கிற? பேத்திய மாப்பிள்ளைங்கள என்ன காணோம்? வராங்க. உங்களை பாக்குறதுக்கு அங்கே வராங்க. அதுக்கு ஏன் இப்படி செஞ்சுக்கிற? அப்புறம் நீங்க செய்யறது உங்களுக்கு நியாயமா இருக்கா? போன வருஷம் இந்த நாள்ல எந்த நிலைமையில இருந்தீங்க நீங்க?
என்னம்மா ஆச்சே என்னம்மா நான் இனி பொழைக்க மாட்டேன்ப்பா. அப்படி சொல்லாதம்மா. நான் கண்ணை மூடுறதுக்கு முன்ன என் 3 பேர பிள்ளைங்களோட கல்யாணத்தை பார்த்துட்டு கண்ணை மூடணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. என் கடைசி ஆசையை நிறைவேற்றுவியாப்பா? கண்டிப்பாம்மா, கண்டிப்பா நிறைவேற்றுவோம். அப்படி இருந்த நீங்க இப்ப வளையத்தை இடுப்புல போட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்களே, என்ன முறுக்கா சுடுறீங்க? அதெல்லாம் மேல உள்ளவனோட திருவிளையாடல் அப்படி சாவுக்கு இருந்ததுனாலதான் இன்னைக்கு என் பேத்திங்களுக்கு தங்கமான மாப்பிள்ளைங்க கிடைச்சிருக்காங்க. எது தங்கமான மாப்பிள்ளைங்களா? ஆமா ஐயா இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டாரு. தலாடி பாலிக்கு மாப்பிள்ளை தானே வீட்டுக்கே வராங்க. என்னமோ படன மந்திரியே வீட்டுக்கு வர மாதிரி ஓரா சீன் போடுறாரு. அது நீ வேலைக்கு புதுசுல அதான் உனக்கு தெரியல. அவனுங்க மாப்பிள்ளைக்கு தான், ஆனா அவனுங்க 3 பேர் வேற லெவலு. வேற லெவல் தான். நம்ம ஓன் இருக்கால, அவன் ஒரு பெரிய பிசினஸ் மேனு. நம்ம 2 இருக்கால, அவன் மார்க்கெட்டிங்ல கிங்கு. நம்பர் 3 இருக்கால, அவன் ஐடில புலி. ஐயோ இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நெட்வொர்க்ல, நெட்வொர்க். கடவுள் எதுக்கு கண்ணு காது வாயெல்லாம் கொடுத்துருக்காரு? எல்லாம் பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஆமா ஐயாக்கு இதெல்லாம் தெரியுமா? எல்லாம் அவருக்கு தெரியும். இருந்தாலும் வேற வழி. அவசர அவசரமா சொந்தத்துல மாப்பிள்ளை தேடினால இந்த 3 வெட்டி பழங்க தான் கிடைச்சானுங்க. இருந்தாலும் இவனுங்க கொடுக்கிற பில்டப் இருக்கே யாவா, ஐயோ இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுங்க வருவானுங்க, நீ ஏன் பாரு. ஆனாலும் தீபாவளி முடியதுக்குள்ள இன்னும் 3 நாள் இந்த வீட்டுல என்னடா கொடுப்பலாம் நடக்க போதும். இனிய பிரியாணி போடாம இருந்தா சரி. ஆமா. ஹலோ ஹலோ, கொத்தாது. ஹாய். மாப்பிள்ளை பொண்ணு வந்துட்டாங்கம்மா. வாமா வாமா வாமா. உங்க பாட்டி உங்க பாட்டி உங்க பாட்டி. ஏமா ஏதோ ஒரு பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருக்காருப்பா. பேசிட்டு குணா, நீ போய் பேக் எடுத்துட்டு போய் ரூம்ல வை. போ 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 போ. என்னம்மா ரோட்ல ஜாம் அதிகமா இருக்கா என்ன? ஆமாமா பல்லை கம்போங்களே பேசலாம். வாடி வாடி நம்ம பின்னால போய் லேப்பா பண்ணுவோம். ஓ லேப்பா பண்றீங்களா? 1 million. இப்போதைக்கு என் பேங்க்ல அவ்வளோ காசுக்கு இடம் இல்லை. வி ஒன்லி டீல் வித் பில்லியன்ஸ். எஸ். சரி ஓகே, நீங்கள் என்னோட பார்ட்னர் பூச்சி மைக்கில் கால் பண்ணுங்க. ஹி வில் அசிஸ்ட் யூ. I missed my room. இன்னும் 1 வாரம் இங்கே தானா? என்னால அது காத்தடிச்செல்லாம் இடிஞ்சு உளுந்துரும் போல இருக்கு. ஏய் இரு இரு. சுபா
சிவா அந்த பொடி எங்க பார்த்த மாதிரி இருக்குல்ல? பொடியனா சார், எனக்கு 20 வயசு ஆகுது தெரியுமா? குணா நம்ம கல்யாணத்துல பார்த்துருப்பீங்க. அவனா அப்பாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா. ஓ, அதான் அவர் அப்படி எப்படின்னு இருக்காரா? நல்லா சாப்பிட போல இருக்கு. சாப்பிட்டு வேலை செய்ய திண்டு தூங்கிடுவியா? பார்த்து பேசுங்கண்ணே, மாப்பிள்ளைனால சும்மா விடுறேன். என்ன குரங்காஞ்ச பேசுற? என்ன பேபி இது? நீங்க ஏன் அவனை நோண்டிட்டு இருக்கீங்க? சரி சரி, போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. இந்த வீட்ல ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண கூடாதுன்னுட்டு ஐயா ரூல்ஸ் போட்டிருக்காரு. டேய், என் போனை நான் என்ன சுவிட்ச் ஆஃப் பண்ணனும்? ஐ கேன் பேபி, என் போன் எடு. பேபி, எனக்கு எவ்வளவு போன்? பேபி, உங்ககிட்ட சொல்லாதே என் தப்பு தான். யா, இது அப்பாவோட ரூல்ஸ். இப்போ உள்ள மனுஷங்க தான் பக்கத்துல இருந்து பேசாம போனே நோண்டிட்டு இருக்காங்களே. அது அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது. ப்ளீஸ் 1 வீக் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. Do I have a choice? சரி. அவசரமா கால் பண்ணனா வீட்டு ஃபோன் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கங்க. சரி இரு. இந்த வீட்ல டாய்லெட் இருக்கா இல்லையா? இருக்கு, நான் தான் டெய்லி யூஸ் பண்றேன். போடா, ஏன் நிக்கிற? போடா. சின்ன மாப்பிள்ள வந்துட்டாரு. வாங்க 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 வாங்க. அம்மா வாடி என் செல்ல குட்டி செல்லம்மா. நல்லா இருக்கேன். என் சின்ன மாப்பிள்ள எப்பவுமே சிரிச்ச முகம். என்னமா இதெல்லாம் குடலா புடிச்சிட்டு நீங்க வேற அட்லி வைங்க. நான் நீந்தும் போதே நனைய மாட்டேன், நீங்க வேற. அட, என் சின்ன மாப்பிள்ளைக்கு எப்பவுமே சிரிப்பு தான் மாப்பிள்ள. கூட பிறந்தது மாமா. மாமா, ஐ லைக் யுவர் ஹேர்ல. ஓ, தேங்க்யூ 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 தேங்க்யூ. மாமா, இது என் தங்கச்சி தர்ஷினி. கல்யாணத்துல நீங்க கண்டிப்பா பாத்துருக்க முடியாது, ஏன்னா அப்ப யூஎஸ்ல இருந்தா. அவசர அவசரமா கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணதுனால அவனால வர முடியல. ஆமா, அவ கல்யாணத்துக்கு வரல, ஆனா Facebookல லைவா பார்த்தா. Facebookனா I know. I sent friend. ஐயோ பாட்டி, அது friend request. ஆமா. பாட்டி உங்களுக்கு friend request அனுப்புறாங்களா? வாவ் பாட்டி, டபுள் ஓகே. சரி சரி. மாமா, வீட்ல இருக்கிற இந்த ரூல்ஸை பத்திலாம் கலை என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டா. எனக்கு என்னதான் போன்ல பல வேலை இருந்தாலும் உங்க முடிக்காக ஐ ஒன்ட் யூஸ் இட்ல. என் ராசா, என் வயிற்றுல பால வார்த்தையா. மாமா புரிஞ்சுட்டு நீ மட்டும்தான். ஏன் அப்படி இழைச்சு போயிருக்க? சாப்பிடுறியா இல்லையா? கேமா. ஹாய், ஹாய் நம்ம குணசீலன். குணா, இங்க சாப்பாடுலாம் எப்படி? சாப்பாடுலாம் பட்டை கலப்பிடும். பாசியார் நாசிலமா, லஞ்சுக்கு 50 கோழி பேரட்டில் காரமா இக்கன் பிள்ளை சம்பளம் மட்டன் கறிமா டெய்லி விருந்துதான். Hot. I won't take all sugar, rice. அப்படி என்னதாங்க சாப்பிடுவீங்க? நான் டயட்ல இருக்கேன். ஸோ எனக்கு டயட் ஃபுட் அரேஞ்ச் பண்ண முடியுமா? ஓ, கே யூ டெல் ஐ அரேஞ்ச். டயட்ல இருக்கேன் நீங்க? இவ்வளோ உங்களுக்கா? நாட்டி அரேஞ்ச் பண்ணிடு. அரேஞ்ச் பண்ணிடுறேன்டா. ஐயோ வாங்கணுமே. பரவாயில்ல, செஞ்சிடலாம். செல்லம் அரேஞ்ச் பண்ணிடலாம். ஓச்சு, நட்ஸு, அவகாடோ, பத்திரகாளியா, இன்னும் வாயில் நொழியாத பேர்லாம் எழுதி வச்சிருக்கா. பத்திரகாளியா? லூசு, பத்திரகாளி இல்லடா, ப்ரோக்கோலி. கொஞ்சம் சும்மா ரெடி.
ஏண்டா இவ்வளவு பெரிய லிஸ்டாவா கொடுத்தா? ஆமா, இது டயட்டுக்கு மட்டும்தானா, அடுத்து பெரிய தீபாவளி ஷாப்பிங்கே இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கேங்க. இப்பதானே ஆரம்பமாயிருக்கு. போக போக பாருங்க, இன்னும் நிறைய இருக்கு. Urban Kirsta Kucala Mama அப்படின்னா மாப்பிள ரஷ்யா பாஷையில எப்படி இருக்கீங்க மாமா? சூப்பரா இருக்க மாப்பிள. அப்பா எப்படி இருக்கீங்க? அட இருமா, உங்க வாயில என்ன மாமான்னு கூப்பிடுறது எனக்கு வாயில பாயசத்தை ஊத்துற மாதிரி இருக்கு. ஆமா, ஏன் நடந்து வரீங்க? அது வந்துட்டு ஏர்போர்ட் வந்துட்டு சப்பாங்ல இருக்கு. ஆமா. அது மணிக்கு டங்கில் இருக்கு. ஆமா. அதனாலதான் பைலட்ட பேசி கவுத்தியம் பண்ணி பாதியில இறங்கி வந்துட்டோம். சயாங்க, நான் தண்ணி ஊத்தி பஸ்ல விட்டேன் சயாங்க. என்னது பஸ்ஸா? பஸ் 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 ஏறின ஃப்ளைட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜ், எக்ஸ்ட்ரா டயர்லாம் இருக்கு. அதுக்கு பேர் ஏர் பஸ். ஓ, அப்படி ஒண்ணு இருக்கா? ஒன்றும் கவலைப்படாத, இமிகிரேஷன் எடுத்து வந்துடும். அப்ப காரி அப்பா கிட்ட சொல்லதுலாம் இல்லங்க, மறந்துட்டேன். எப்படி இருக்கீங்க? வந்துட்டேனே. அதாவது எதுல விட்டோம்? காடி 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 வந்துட்டு 2 வாரமா ஒர்க் ஷாப்ல இருக்கு. ஐயோ, ஏன்னா ஒரு சைடு வைப்பர் வேலை செய்யணுமா. ஐயோ, நல்ல வேலை எடுத்துட்டு வரல. வைப்பர் வேலை செய்யலன்னா பிரேக் பிடிக்காதான், ஆக்சிடென்ட். ஐயோ ஐயோ, மழைக்காலம். சாமி, கம் 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 கம். அம்மா எங்கப்பா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமைச்சுக்கிட்டு இருக்குமா? வாமா, கம் 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 கம். வாராயோ மாப்பிள வாராயோ, மனம் மகிழ்ந்து வாராயோ. அப்பா 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 அப்பா, ஒரு வேலையெல்லாம் செட்டில் பண்ணியாச்சு. பார்க்கலாம், சாப்பாடுலாம் ரெடி தானே? ஆச்சு ஆச்சு. என்ன அப்பெல்லாம் சலிச்சுக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்லைன்னா மூஞ்ச அப்படி இப்படின்னு திருப்புனா எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு மூஞ்சி சொல்லு. பின்ன என்னங்க, நம்ம பொண்ணுங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, ஒரு வார்த்தை கேட்காம மாப்பிள்ளைங்க மட்டும் விழுந்து விழுந்து கவனிக்கிறீங்களே. அட அதுதான் மேட்டரா? அட விளங்காதவள, இந்த 3 மாப்பிள்ளைக்கு இதுதான் தலை தீபாவளி, அவங்கள கவனிக்கிறது தான் நம்ம முறை. ஆமா, பொல்லாத மாப்பிள்ளைங்க. உங்க அம்மா பேச்சை கேட்டு அவசர அவசரமா முடிவு பண்ணி வேலை வெட்டிக்கு போகாத மாப்பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்தீங்க. முதுவா பேசுறியே, உள்ள பிழைக்கிற போது. இந்த பாரு, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அதனால தான் நம்ம 3 பிள்ளைங்களையும் அந்த 3 பையன்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். தெரிஞ்சோ எப்படிங்க? ஐயோ, அவனுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு ஆசைப்படுறானுங்க. கொஞ்சம் கை கொடுத்து தூக்குவோம், எப்படியாவது வந்துருவானுங்கடியே. என்னமோ பண்ணுங்க, ஆனா மாப்பிள்ளைங்களுக்கு இப்படி பிளான்டா பூசாதீங்க. என்னது பிளான்டா பூசுறனா? இது எங்கடி கத்துக்கிட்ட? அது நம்ம குணா பையன் அடிக்கடி அப்படி இப்படின்னு சொல்லுவான், அதனால நானும். ஏய் பாத்துடி, அவன் கூட சேர்ந்து கட்டப்பட்டு எதுவும் வந்துட போகுது. குறும்பு. பைசானாலும் அப்படித்தாயா இருக்கிறான். ஐஸ் போட்டு இங்க இருக்கு மாப்பிள, ஐஸ் போட்டு இங்க இருக்கு. சாப்பாடெல்லாம் ரெடியா? ரெடி மாப்பிள. Buah kelapa di atas pokok. Ambil galak, tolong jolokan. Kami budak baru belajar. Kalau salah tolong tunjukkan. Rasa sayang, rasa sayang, sayang, lihat nona jauh. Rasa sayang, sayang, rasa sayang. பாட்டு முடிஞ்சு. சரி, 2 பேரும் எங்க வேலை செய்றீங்க? நாளா வந்து 4 பேர் அட் டைம்ல ஒரேடியா ஓட்டுவோம் ப்ரோ. அப்படின்னா
நெட்வொர்க்கிங் அப்புறம் நம்ம கூட சீக்கிரம் பிசினஸ் பார்ட்னர் ஆயிரும். நீங்க நானா இது தேங்காய் விழுந்ததுல எஸ் மைக்ரோசாஃப்ட் வெனிசுவேலா இன்ஜினியரிங் தி கார்பரேட் ஆஃப் த பிரேக் ஆஃப் த சைலன்சர். அப்படின்னா ஐடி ஐடி லைன். ஆமா ப்ரோ, நீங்க என்ன பண்றீங்க? நான் பிசினஸ் பண்றேன். எவ்ரி இயர் $1 million டர்ன்ஓவர். யூ நோ ஐ அம் வெரி பிஸி. வாவ் பிரதர், இவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்கன்னு தெரியாம போச்சு. தவறாச்ச பேச நான் மன்னிச்சிருங்க. சாரி. ஓகே இட்ஸ் ஓகே. ஏய் கையில என்ன? இல்ல அண்ணன் தான் ஒரு மரத்து கல்லும் உடும்பு பெரட்டல் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஒரு மரத்து கல்லு உடும்பு பெரட்டலா? அல்ல, கம்பத்துக்கு வந்திருக்கோம். இங்க ஒரு மரத்து கல்லும் உடும்பு பெரட்டலும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அதனாலதான் நான் சொன்னேன். அவங்க மூக்க பார்த்தாலே நம்ம கைக்கு தானே தெரிஞ்சிருச்சா? சரி விடுங்க, நல்லா போட்டா பார்த்து நம்ம கிளம்புவோமா? குடு 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 குடு. ஏய், வீட்டுல ஆட்டு சொல்லிடுறாங்க. எனக்கு அந்த பார்த்தேன். காலையில நான் எழுந்ததும் உன் முகத்தை நான் பார்க்கணும், உன் குரலை நான் கேட்கணும், கிட்டதெல்லாம் கிடைக்கணும். மாப்பிள்ள சொல்லுங்க மாமா. என்ன மாப்பிள்ள ஒளிய வைக்கிறீங்க? பின்னாடி அடிக்குது, சொரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அட உங்க உடம்பு உங்க கை எங்க உடம்புலாம் சொல்றீங்க. அப்புறம் மாப்பிள்ள நாளைக்கு காலையில 9 மணிக்கு என்னோட கட்டாயிரம் வீட்டுக்கு வந்துருங்க. ஒரு முக்கியமான மேட்டரை பத்தி பேசணும். வந்துருங்க. நாளைக்கு டொனால்ட் ட்ரம்ப் கூட ஒரு சின்ன கான்ஃபரன்ஸ் இருக்கு. வந்துடலாம். பிரச்சனை இல்லை மாமா, வந்துடுறேன். டொனால்ட் ட்ரம்ப் கண்டுபிடிச்சிட்டாங்க. உங்க அப்பா தீபாவளிக்கு எவ்வளவு அன்பா கொடுப்பாரு? எங்க அப்பா எங்களுக்கெல்லாம் வருஷம் 10 வெள்ளி கொடுப்பாரு. 10 வெள்ளியா? என்ன சித்த சில்லறப்ப எத்தனை மாதிரி? உங்க அப்பா பெரிய மனுஷன், கண்டிப்பா ஒரு 1000 வெள்ளி கொடுப்பாரு. அதை வச்சு என்ன பிசினஸ் பண்ணாலும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்க விட்டோம்? என்ன நீ தொடாத என்று தள்ளி என்ன விடாத, பிஞ்சு மனசு வலிக்குது, மண்ட மூல குழம்புது, காதல் என்பது சாபமா? வேணாம் சொல்லிட்டேன், நீ பாட்டு. ஏன் நீ சாயம் பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு பின்னதான் பிரச்சனை. பிரச்சனை எல்லாம் பிரச்சனை. என்ன பிரச்சனை? எனக்கு இந்த வீட்ல தங்க முடியாது. ஏன்? ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு. ஓ, பக்கத்து வீட்ல ரூம் பெருசா இருக்காங்க, போய் தங்கப்பா. உனக்குலாம் ரூம் கொடுத்தது பெரிய விஷயம், மூடிட்டு தூங்கு. மாப்பிள்ள மாமா, நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருக்கீங்களா? இப்பயும் ஃப்ரீ தான் மாமா, நாளைக்கும் ஃப்ரீ தான். நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருந்தா ஒரு 9 மணியை போல என் கட்டாயிரம் பார்த்து வாங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நோ மாமா, நான் காலையில 7:30 மணிக்கு வந்துடுறேன். வேணாம் 9:30 மணிக்கு வாங்க. யாரு நீங்க? காலையில 9 மணிக்கு பாக்குறேன். ஏய், பின்னால காயப்பட துணி நிறைய இருக்கு, போய் கொடியில காயப்பட்டுறியா? நான் பக்கத்து இருக்காரு பிள்ளைக்கு பேசிட்டு வந்து ப்ளீஸ். பேபி எங்க தான் இருக்க? நீ உன் எங்கெல்லாம் தண்ணே என்ன பண்ணிட்டு இருக்க? ஆஸ்ட்ரோகோல படம் பார்த்துட்டு இருக்கேன். ச்சே, என் ஃபோன் தான் ரம்பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் கையில நல்லா இருக்கு. யாரோட? உங்க அப்பாவோட தான். நல்லா இருக்கா? காத்தோட மாதிரி இருக்குன்னு போட்டேன். எப்படி மாப்பிள்ள? சாரி மாப்பிள்ள, இதை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னா? இல்ல சரி, நாளைக்கு காலையில ஃப்ரீயா இருந்தா ஒரு 9 மணிக்கு கட்டாயிரம் பக்கத்து வந்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசலாம். 9 மணிக்கு வந்துடுறேன் மாமா. மறக்காம அனுப்பி விட்டுருமா? பாக்குப்பா. நல்ல வேலை அப்பா போன் பார்க்கல, செத்தேன். காலையில 9 மணிக்கு வர சொல்றாரு. என்ன விஷயமா இருக்கும்? எனக்கு தெரியும்ல, ஏதோ தேவையில்லாத சல்லித்தனமா ஒரு அம்போ கொடுக்க போற. யாருக்கெல்லாம்? ஹலோ அப்பா ஸ்பெஷலா வர சொல்லாருன்னா கண்டிப்பா சம்திங் என்னமோ இருக்கும். கரெக்டான டைமுக்கு போயிருங்க.
உங்க அப்பா மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேல என்ன 10 துளி கொடுப்பாரு இல்ல 20 துளி அப்பா கொடுப்பாரு அவ்வளவுதானே. அதுக்காகலாம் காலைல எழுந்து போக முடியாது. சரி போறேன். சரி சரி அம்மா என்ன பார்த்துட்டு இருக்க? ஏய் வாவ் ரசிக்க மை ஃபேவரட் ப்ரோக்ராம். அந்த எபிசோட் 3 போயேன். காஜாங்ல போய் ஒரு கடையில் வெஜிடேரியன் சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஓ மை காட் செம்மையா இருக்கு. அன்னைக்கு தான் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். யா திஸ் தி ஒன். சூப்பர். இந்த பாருங்க கண்களா, தீபாவளி வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். ஷாப்பிங் கொஞ்சம் கொஞ்சமா எடுக்கக்கூடாது. மாப்பிள்ள உங்களுக்கு தான் அங்கட் டோன்ட் வெரி டேடி வில் பே பி ஹேப்பி சொல்லிக்கிட்டு தான் ஓடிட்டாங்க. எடுத்தாச்சா? ஓகே ஓகே பில் ப்ளீஸ். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது பில். ஆனா பில்லு சின்னதாக தான் இருக்குது. மாப்பிள்ள இந்த திருன்னு துத்துற சாமி இது என்ன 2000 20,000 ஒரே எக்ஸ்ட்ரா கோசம் என்ன ஒரு எக்ஸ்ட்ரா கோசம் இருக்குது. அமுக்கி பாருப்பா. 20,000 அங்கிள். 20,000? ஏ என்னப்பா சொல்ற நீ? ஆளுக்கு ஒரு கையில ஒரு பேக்கு தான் வச்சிருக்காங்க. 20,000 வெள்ளின்ற அங்கிள் இதுல அவங்க வாங்கின பொருளுக்கான ஃப்ரீ கிஃப்ட் அங்கிள். அப்ப ஜாமான்னா அதெல்லாம் எப்பயும் வண்டிக்கு அனுப்பியாச்சு அங்கிள். ஓகே ஓகே நீங்களாம் கொஞ்சம் நேரம் போய் காடிக்கிட்டு இருந்துருங்க. பக்கத்து கடையில் ஷாப்பிங் பண்ணுவோம். இன்னும் பக்கத்துலையா? எக்ஸ்கியூஸ் மீ மாமா. வெளியே வெயிட் பண்றேன். போயிட்டு வரோம். மாப்பிள்ள ஒரு சின்ன உதவி மாப்பிள்ள. என்னது அங்கிள்? கொஞ்சம் குறையுது. எவ்வளோ அங்கிள்? ஒரு 18,000 வெள்ளி. கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா இதை வச்சுக்கிட்டு வச்சுக்கோங்க. நான் பேங்க்ல போய் ட்ரா பண்ணி நான் கொடுக்குறேன். ஓரிதா நம்ம நாச்சிமுத்து அங்கிள் தானே, பார்த்துக்கலாம் அங்கிள். பிள்ளைங்களுக்கு செஞ்ச அவமானமா போயிடும். பரவாயில்ல அங்கிள். கீழே வைங்க. இல்லை அங்கிள் வைங்க, நான் வச்சுக்கிறேன் அங்கிள். நான் ஒன்று சொல்லிட்டா, இது எல்லாமே தோ உட்காந்துருக்காங்களே நம்ம பாட்டி இவங்கனால வந்துச்சு. மா எனக்கு என்னம்மா ஆயிடுச்சு? இவ்வளோ ஏர்லி ஏஜ்ல மேரேஜ். ஓ மை காட். அதே தான் நானும் கேட்குறேன். இன்னும் கொஞ்ச நாளா சிங்கிளா ஜாலியா இருந்திருக்கலாம். என்னடி எல்லா பழியும் தூக்கி ஏன் தலையில போடுறீங்க? எப்படி இருந்தாலும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணிட்டு போத்தானே போறீங்க. எனக்கெல்லாம் 13 வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா? பாட்டி அதெல்லாம் ஜப்பாக்காரன் காலம். இப்பெல்லாம் 30 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணதான் கரெக்டான ஏஜ். ஆமா 30 வயசுல கல்யாணம் பண்ணிட்டு மறு வருஷமே சண்டையை போட்டுக்கிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துருங்க. கம் ஆன் பாட்டி, சரியா செட் ஆகலனா என்ன பண்றது? நோ சாய்ஸ்ல. அது சரி. ஏன் இருக்கிற காடியில வரக்கூடாதா? வெளிநாட்டு காடி, அதுக்கு இவ்வளவு செலவு பண்றீங்களே? மம்மி செலவுலாம் ஒன்றும் இல்லை. அது அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிட்ட ஜஸ்ட் பிஞ்சாம் பண்ணிட்டு வந்தது. எக்கா நீங்களுமா? நீங்க 2 பேரும் எதுக்கு என்ன பாக்குறீங்க? அதான் சொன்னேனே, எங்க காடி வைப்பர் கெட்டு போய் 1 வாரம் சர்வீஸ்ல இருக்குமே. ஏன் இவ்வளவு பந்தாவா உங்களை காட்டிக்க விரும்புறீங்க? சிம்பிளா வாழலாம்ல, அதான சின்னாங்க. உங்களை அப்படியா வளர்த்தேன்? ஐயோ மம்மி, பந்தாலாம் ஒன்றும் இல்லை. நம்ம இருக்கிற சொசைட்டி அப்படி. காசு இல்லாட்டியும் ஸ்டேட்டஸ் காட்டணும்ல. காட்டு டுவே தப்பு, காரிய மஸ்தி. அதெல்லாம் நேத்து ஷாப்பிங் பில்லு
20,000 வள்ளி. பாவம் உங்க அப்பா காசு பத்தாம அந்த கடையில அவர் மோதிரத்தை கட்டி கொடுத்துட்டு வந்திருக்காரு. தேவையாத்த அந்த செலவு. இதனால தான் எங்கெல்லாம் வெளியே நிற்க சொன்னாரா? மதர் தீபாவளிக்கு பசாமலம்ல ஷாப்பிங் பண்ணிட்டு கச்சாங் குத்தியை வாங்கிட்டு கம்பி மத்தா போட்டு செலிப்ரேட் பண்ணதெல்லாம் ஒரு காலம். இப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க சேஞ்ச் ஆயிட்டோம். அவ்வளவுதானே. காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க. ஆனா இருக்கிறத வச்சு சிம்பிளா வாழ கத்துக்குங்க. அவ்வளவுதான் சொல்லுவேண்டி. இந்த மாதிரி அடுத்தவங்க கடையை பிஞ்சாம் பண்ணாம சின்ன காடியா இருந்தாலும் பரவாயில்ல, சொந்தமா வாங்க சொல்லுங்க உங்க புருஷனுங்களை. இதனால தான் நாங்கள் ஃப்ளைட்டில் வந்தோம். சகலைகளா? ஆமா 9 மணிக்கு வர சொன்னாரு. மணி 11 ஆச்சு. ஆனா இதுல என்ன ஒரு பெரிய மேட்டர்னா, வெக்கமே இல்லாம 2 பேரும் வாட்சா கட்டிட்டு வரீங்க பாரு. இதான்பா கையில வேற இடுப்புல நிக்க மாட்டேது. ஐயோ பல்லுகளுக்கு மறந்துட்டேன். உள்ள போமா? சரி வா. மாமா சகல டேய் இது திருடியா? நான் எங்க கடையிலவா? இல்லண்ணா, இது நேற்று எடுத்து போனேண்ணே. வீட்டுக்கு போய் பார்த்தா எக்ஸ்பைரி டேட் ஆச்சுண்ணே. ஆனால் தானே இன்னைக்கு வைக்கலான்னு போனேன். டேய் ரொம்ப நல்லவனா இருக்காண்டா. போய் முட்டை ரொட்டி திருடியா போடா. மாமா 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 ஒளிஞ்சிருக்கீங்க. மாமோய் மாமோ மாம்ஸ் மாமா மாமோ மாமா வந்துட்டீங்களா? மாமா ஒருத்தங்க திருடிட்டு இருக்கான். பின்னால என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அட ஓடும் மாப்பிள்ள, அவன் இன்னைக்கு எடுத்துட்டு போவான், நாளைக்கு டேட் எக்ஸ்பயர் கொண்டாந்து வச்சிருவான். ஆமா, உங்களை 9 மணிக்கு தானே வர சொன்னேன். இப்ப மணி என்ன? அதை விடுங்க. அதுக்கு முன்னுக்கு உங்க 3 பேருக்கு ரொம்ப நன்றி. இந்த தீபாவளி எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு உங்களை சந்தோஷப்படுத்தி தடை போடலாம் விருந்து வச்சு அனுப்ப வேண்டியது ஏன் கடமை. அதுக்கு முன்னுக்கு என்னோட சின்ன அன்பளிப்பா பாருங்க. என்ன மாமா ஷேர் 1 போட்டிருக்கு, எனக்கு ஷேர் 2 போட்டிருக்கு, எனக்கு ஷேர் 3 போட்டிருக்கு. அது வேற ஒண்ணு இல்ல மாப்பிள்ள, என் சொத்தை எல்லாம் ஒன்னா சேர்த்து உங்க 3 பேருக்கு 3 ஷேரா பிரிச்சு உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். எங்களுக்கு இப்ப இருக்கிற சொத்தை பாக்குறதுக்கு நேரம் பத்தல. இதுல இது வேறையா? கிடைக்கிறது நீ செஞ்சுன்ற போல இருக்க அடக்கி வாசி. மாமா இந்த தலை தீபாவளிக்கு கூப்பிட்டு வச்சு இவ்வளவு பெரிய டைம் பாம்ப தலையில வைக்கிறீங்களே, என்ன மாமா இது? என் சொத்து என்னன்னா யாராருக்கு எவ்வளவு ஷேர்னு லான்ச்சுக்கு பிறகு சொல்றேன். மாமா இதுல கமர்ஷியல் பிரேக் கேஷ் கொடுப்பாருன்னு பார்த்தா ஷேர். சஸ்பென்ஸ் உட்காருங்க மாமா, உட்காருங்க உட்காருங்க. நான் வேற உட்காருங்க மாமா.
மாமா காலையில இருந்து ரொம்ப கலப்பா இருப்பீங்க, ஜூஸ் குடிங்க. நானே போட்டது. நிறுத்துங்க மாமா. என்ன பண்ற? மாமாக்கு கஞ்சி மணிஸ் இருக்குன்னு தெரியாது. மாமா இந்தாங்க சுகர் இல்லாத காஃபி. பரவாயில்ல, இருக்கட்டும். இந்த பாருங்க மாப்பிள, எனக்கு இருக்கிறது 3 சொத்து தான். 1 இந்த வீடு, 2வது என்னோட எஸ்டேட், 3வது குடும்பம். இங்க இது 3 நீங்க தான் பாத்துக்கணும். அதுல ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை தீபாவளிக்கு அப்புறம் வச்சுக்கிறோம். அதானே? அது வேற இது வேற. சீக்கிரம் சொல்லுங்க மாமா, எனக்கு நெஞ்சு வலியா வந்துரும் போல இருக்கு. மாப்பிள நெஞ்சு இந்த பாக்கெட்டு அடிக்கடி நீ மறந்துடுற. கண்டிஷன் நம்பர் 1, யாருக்கு என்னோட வீடு வேணுமோ அவங்க என்னோட கடையில வச்சுட்டா பாத்துக்கணும். கண்டிஷன் நம்பர் 2, யாருக்கு என்னோட எஸ்டேட் வேணுமோ அவங்க எங்க அம்மாவை கடைசி வரைக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போடணும். கண்டிஷன் நம்பர் 3, யாருக்கு என்னோட குடும்ப நகை வேணுமோ அவங்க நம்ம குலதெய்வ கோயில பாத்துக்கணும். யாருக்கு என்னன்னு வேணும் நீங்களே முடிவு பண்ணீங்கப்பா. சகல பெரியவர் இந்த குழப்ப குழப்பிட்டு போறாரு. சொத்து வரட்டும், அப்புறம் பாத்துக்குவோம். I think I will take the house. I think I will take the house also. No. I'm thinking I'm taking the EPF also. இது லிஸ்ட்ல இல்லையே. இன்னும் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல வீடா எஸ்டேட் ஆனதா கிளாப்பா சாவி தோட்டம் வெத்தலை தோட்டம் செம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ல. இதுல என்ன இருக்கு யோசிக்கிறதுக்கு? உங்களுக்கு தான் பிசினஸ் தான் ரொம்ப பிடிக்குமே. இந்த வீட்ல இருந்து கடை வச்சுட்டு நல்லா பாத்துக்கலாம். எனக்கும் அதான் தோணுது. அப்புறம் என்ன, முதல்ல மத்தவங்க சாப் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க போய் சொல்லுங்க. போங்க. பி நமக்கு இந்த எஸ்டேட் வேணாம் பி. இதுல அந்த கிளவி வேற, அதெல்லாம் பார்க்க இன்னைக்கு நாளைக்கு போற மாதிரி இருக்கா? இன்னும் ரொம்ப நாள் நம்ம உயிரை வாங்க போல இருக்கு. இதுக்கு வேற நான் சோத்தா போட்டு சாவணும். அப்புறம் என்ன, இந்த வீடை எடுத்துக்கிறேன்னு சொல்லுங்க. போங்க. இல்ல இந்த கோயில் ஒரு நல்ல பிசினஸா இருக்கும்னு பாக்குறேன். ஏன் 3 நேரமும் பொங்கு சொத்து தின்னுட்டு அங்கேயே தூங்குறதுக்கா? சோமேறி போய் வீடு வேணும்னு கேளு. என்ன வர வர மரியாதை தேயுது. இரு, சொத்து கைக்கு வரட்டும், அப்புறம் பாத்துக்கிறேன். சரி மாப்பிள, 3 பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? டக்குன்னு என்கிட்ட சொல்லுங்க. வீட நான் இருக்கிறேன். ப்ரோ பாருங்க, நீங்க தான் மார்க்கெட்டிங் இருக்கீங்களே, இந்த எஸ்டேட் நீங்க எடுத்துங்க, அதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஏண்டு நீங்க கூட தான் $multi million டர்ன் ஓவர் பண்றீங்க. இந்த பொட்டிகளெல்லாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது. அதை ஏன்ட விட்டுறீங்க, நான் டீல் பண்ணிக்கிறேன். சகலிங்களா, என்ன மாமா மண்ணுக்கு மார்க்கெட்டிங் பிசினஸ் அப்படி அள்ளி விடுறீங்க? வெட்டி பசங்களா? என்ன ப்ரோ, என்ன வார்த்தை லாரியா? அதுதான் பார்த்து பேசுங்க. அவன் இருக்கான், அவனை சொல்லுங்க, அவன் வெட்டி பையன். யாரு வெட்டி பையன்? கூட்டாளிகளை எடுத்துட்டு வெட்டி பையன் பிக்சர் மாதிரி பணம் காட்ட நீ என்ன பேசுறியா? சொக்ஸ்லயே அடிப்பேன். ப்ரோ கொஞ்ச நேரம். விஜய், இங்க என்ன பிரச்சனை? எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? மங்களம் எப்படா? ஏய், இங்க மூஞ்ச காட்டு. என்ன அழுவுற? இந்த பாரு, என்னை கல்யாணம் பண்ண முதல் நாள்ல இருந்து உன் கண்ணுல தண்ணிய பார்த்தது இல்லை. ஏண்டி அழுவுற? சொல்லுடியே. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன் இதெல்லாம் வேணாம்னு. இப்ப பாருங்க, 2 நாள்ல தீபாவளி, ஆனா வீட்டுல அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த அடிச்சுக்கிறதுக்கு தான் அழுவுறியா? அடி பைத்தியக்காரி. என்னங்க இவ்வளவு சின்னாங்க சொல்லிவிட்டீங்க? நீங்க பண்ண குழப்பத்தினால்தான் நம்ம பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. இத பாரு, நான் எதை செஞ்சாலும் நம்ம பிள்ளைங்களுக்கு சாதகமா தான் பண்ணுவேன். கனகம் பிறந்தா தான் வலி பிறக்கும். யூ ஜஸ்ட் வெயிட் அண்ட் see la how my treatment. Come, cheers up. Cheers upனா
அட சிரிடி சிரிப்புல அப்படியே நீ குறைச்சல் இல்லை. அப்படியே நீ சிரிச்சு புட்டாலும் ஆக்சுவலி அப்பா சொத்தை பிரிச்சு கொடுக்கறதா இருந்தா மகளுக்கு நம்ம 3 பேருக்கும் தானே கொடுக்கணும். அதை விட்டுப்பட்டு ஏன் அவங்க கிட்ட கொடுக்கணும்? ஆமாக்கா, நம்ம 3 பேரும் ஒன்னா தானே இருக்கோம். வீடா இருந்தா என்ன, எஸ்டேட்டா இருந்தா என்ன, அது நம்ம சொத்து. ஏன் அப்பா அப்படி பண்றாரு? இட்ஸ் அன்ஃபேர் யூ நோ. அக்கா, உங்களுக்கே தெரியும் அப்பா காரணம் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாரு. அவர் ஏதோ ஒரு ஐடியால தான் எல்லாம் செய்யறாருன்னு தோணுது. அது தெரியாம சொத்துன்னு சொன்னோடனே இதுங்க வாயை திறந்துட்டு போயிடுச்சுங்க. சண்டை போட்டு எல்லாத்தையும் ஒழுதி குத்திட்டானுங்க. உங்களோட ஹபிங்கெல்லாம் மட்டும் பரவாயில்ல. எனக்குன்னு ஒருத்த வந்து வாச்சிருக்கானே உங்க மூஞ்சி, அவன் தான் இது எல்லாத்தையும் ஆரம்பிச்சது. ஓகே, இதுக்கெல்லாம் ஒரே வழிதான். போய் அம்மா கிட்ட பேசுவோம். பேபி, நீயும் என் கூட துபாய்க்கு வந்துடு. வரலாம், ஆனா எனக்கு தான் டிக்கெட் இல்லையே. அது எடுத்துக்கலாம். உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா இல்லையா? அதுவும் இனிமே தான் எடுக்கணும். ஆமா, அது எந்த கடையில கிடைக்கும்? அது எந்த கடையில இருக்கும்? ஏய், வீட்ல அங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. உங்க 2 பேரும் உட்கார்ந்து கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் கண்டுக்காத வை. அக்கா அக்கா, ப்ளீஸ் டோன்ட் டெல் டு எனிவன் கா. நான் சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க இப்படியே இருந்தீங்கன்னா கண்டிப்பா கந்தோய் தான். கந்தோயா? பேபி, அவங்க போயிட்டாங்க. நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம். அழகான லிப்ஸ்டிக் இங்க இருந்து இதெல்லாம் வாங்குற? I chip it out from Dubai, you know. அவ்வளவு பணமா? Yes. நானும் போட்டுக்கிறேன். போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க. இச்சி தொறா இருக்கும். உனக்கு தான் அழகா இருக்கும். ஐயா அழகுல. Making me shy. ஆமாவா? ஆமா. இல்ல வேணாம். அழகுதான் போதும். ஐயோ, இன்னைக்குள்ள சுத்தி முடிச்சிருவியா? சுத்திக்கிட்டு இருக்கும் இல்ல? நானே சுத்துறேன். வயச பார்த்தல. அவுட் அவுட். என்ன சொல்லு. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லுமா. இந்த வீட்ல நடக்கிற பிரச்சனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எல்லாம் உங்க அப்பாவோட முடிவு. இதுல நான் பேச என்ன இருக்கு? ஏமா அப்பா இப்படி விஷயத்த பண்ணதுக்கு முன்னாடி எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டான்ல, இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதே. மா, இப்ப பாருங்க, எங்க புருஷனுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுட்டு அப்படியே கிடக்குறானுங்க. ரிச்சலா இருக்கு மண்டையும். அவனுக்கு தெரியாதடி, ஆனா உங்களுக்கு தெரியும்ல. இந்த வீடு, எஸ்டேட், கோவில் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்ததுன்னு. இதெல்லாம் கொடுக்குறோம்னு சொன்னப்ப இதெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு ஒரு வார்த்தை யாரும் சொல்லலையே. அதை விட்டுட்டு நீங்களும் உங்க புருஷனோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இதெல்லாம் வாங்கிக்க ரெடி ஆயிட்டீங்க. என்னங்கடி அமைதியா இருக்கிறீங்க? இப்ப பேசுங்க. சொந்தமா கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணும். அதுல வர காசு தான் காலத்துக்கும் நிக்கும். நாவலத்த பிள்ளைங்களா நீங்க? நம்ப முடியலையே. மம்மி, அதுக்கு நாங்க என்ன பண்றது? நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே எங்க 3 பேருக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சீங்க. அவங்க வேலைக்கு போறாங்களா? அவங்க கேரக்டர் என்ன? இதெல்லாம் பாத்தீங்களா? இல்ல தானே? இப்ப நாங்க தானே கஷ்டப்பட்டு இருக்கோம். நான் சொன்னா எங்க அந்த மனுஷன் கேக்குறாரு? எல்லாம்
மா சரிம்மா உடனே அழுவுறது. மா முத செஞ்சது கப்ப மா சரிம்மா. அம்மா சுடு சூடா இருக்கு. சின்ன வயசுல வாங்க. என்னடி இது ஸ்டார் முறுக்கு. Cheers. ஏன் மூஞ்சி அப்படி உருன்னு வச்சிருக்க? எவ்வளோ கஷ்டப்படுற குணா தடியங்கிட்ட இந்த வெத்தலை ஸ்டோரை சாவி வாங்கம்மா. நான் அவங்க 2 பேரும் மேலே செம்ம காண்டில் இருக்கேன். நாங்கள் உட்காந்துக்கிட்டதே பெரிய விஷயம். சும்மா இருக்கேன். சகல சீல் பண்ணுங்க. நடந்தது நடந்துடுச்சு. சரியா? எல்லாத்தையும் பேசி தீர்த்துக்கலாம். இந்தாங்க தூக்குங்க. சரி சகல, நானும் இந்த சகலையும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துருக்கோம். எது நம்ம எல்லாம் வீணா அடிச்சுக்கிட்டு சொல்லு சகல. சகல இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மாமா கொடுக்கறத அப்படியே சண்டை போடாம வாங்கிக்குவோம். அப்புறம் ஒரு 6 மாசம் கழிச்சோ இல்ல 1 வருஷம் கழிச்சோ மாத்திக்கலாம். சரியா? இந்த டீலுக்கு ஓகேனா இந்த முறுக்கு மேல சத்தியமா சொல்லுங்க, சேஸ் பண்ணுங்க. சேஸ். சரி, எனக்கு வீடு, உனக்கு எஸ்டேட்டு, உனக்கு நகை. சகலிகளா தெளிவா இருங்க. நாளைக்கு காலையில 9 மணிக்கு டக்குன்னு கிட்ட வச்சுட்டு போறோம். லோக்கலா? ரெசிபி வெத்தலையோட. என்னாச்சுங்க? என்னாச்சு? அப்பா என்னாச்சுப்பா? 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 நான் லோக்கர்ல வச்ச நகையெல்லாம் எவனோ திருடிட்டு போயிட்டானே. போச்சே போச்சே, எவனோ அட்டைய போட்டுட்டான்டாடே. மாமா இப்படி யோசிச்சுட்டு இருந்தா இப்படி உடனே பாளைய போலீஸ் போய் ரிப்போர்ட் பண்ணுவோம். சகல எனக்கு ஒரு ஆள் மேல சந்தேகமா இருக்கு. ஏய் நான் வேடப்பா. ஏய் இதே மாதிரி பேசிட்டு ஒரு நாள் உன் மூஞ்ச உடைக்கிறேன் பாக்குறியா? இதுக்கு தான் நான் அன்னைக்கே படிச்சு சொன்னேன். நல்ல நாள் அதுமா, இதெல்லாம் தேவையா? எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? இந்த பிரச்சனை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். அப்ப உடனே இப்பவே பாளைய போலீஸ்க்கு போன் அடிப்போம் மாமா. அதுல ஒரு சிக்கல் இருக்கு மாப்பிள. எந்த பாளைய போலீஸையும் நான் மிதிக்க மாட்டேன்னு எங்க அப்பாவுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். நாங்க போய் போலீஸ் ரிப்போர்ட் பண்றோம், நீங்க பாளைய வாசல்ல மிதிக்கிறீங்க. அதுலயும் ஒரு சிக்கல் இருக்குது. இன்னும் என்ன மாமா சிக்கல் இருக்கு? உங்கள மாதிரி அழகான மருமகனுங்க நாங்களும் பாளைய போலீஸ் வாசல் மிதிக்க கூடாது சத்தியம் பண்ணிட்டீங்களா? இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த அம்பர்த்தனம் கம்பத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் எங்க கத்துவ கம்பும் பேபி ராமையா தான் தீர்த்து வைப்பாரு. அவரு வந்தாருன்னா பூமியை தான் அதர்மா பாத்துங்க. எடுத்தவன் கொண்டாந்தா தெரியாத மாதிரி வச்சுட்டு போயிடுவான். அட என்னமோ பண்ணிட்டு போங்க மாமா. ஆனா இந்நேரம் நகை எடுத்தவன் கன்ஃபார்மா எல்லாத்தையும் பாஜகல வச்சிருப்பான். நம்ம எல்லாருக்கும் பூத்திங் தான். சரி போன் அவருக்குனாச்சும் அடிங்க.
பேபி பேபி. இப்படியே அழுதுகிட்டு தானா சாயந்தரம் ஆயிரும். இல்ல பேபி, எவனோ வீட்டுக்குள்ள நாங்கியெல்லாம் சுட்டுட்டு போயிட்டான் பேபி. நீ வந்தா தான் பேபி கண்டுபிடிக்க முடியும். அவ்வளவுதானே, நேரா பேபி போட்டுப்பா, 10 நிமிஷம் நான் அங்க இருப்பேன். சரி பேபி, நான் அழுவல பேபி. வச்சிடுறேன் பேபி. ஹலோ மாமா, நீங்க அலுவலகத்துக்கு வெளியே 2 நாய் செத்து போச்சு மாமா.